என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பர்டிகுலர் டேமை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோலெல்லாம் ஜென்ரல் டேமை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இன்றைக்கி கேட்குறது பார்க்க போகிறது பர்டிகுலர் டேம். இப்போ பர்டிகுலராக ஒரு எக்ஸாம்பிளுக்கு 11th டேமை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்களேன். இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஆரோட வேல்யூ இல்லை. இப்போ 11th டேம்னு கேட்டாங்கன்னா ஆர் ஈக்குவல் டு இங்கே என்ன டேம் கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருங்க. 11 - 1 என்ன டேம் கேட்குறாங்களோ அந்த டேம்லேருந்து 1 மைனஸ் பண்ணோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 11 - 1, அப்போ ஆர் ஈக்குவல் டு 10. இதுதான். அப்போ 11th டேம்னு கேட்டாங்கன்னா ஆரோட வேல்யூ 10. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7th டேமை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்களேன். 7th டேம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? ஆர் ஈக்குவல் டு எழுதிட்டு இங்கே என்ன டேம் கேட்டிருக்காங்க? 7th டேம். அப்போ 7 - 1 எதாக இருந்தாலும் -1 கொடுக்கணும். அப்போ 7 - 1 ஆர் ஈக்குவல் டு 6. அப்போ அவ்வளோதான். சரி, என்ன சார் ஆர் ஈக்குவல் டு 6 தானே? வாங்க அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன், கவலைப்பட வேண்டாம். இப்போ 21st டேம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு 21வது டேமை கண்டுபிடி அப்படின்னு கேட்டால் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் சாமி? ஆர் ஈக்குவல் டு இந்த 21 - 1 எந்த டேமை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த டேம் கூட 1 வந்து -1 பண்ணணும். 11th டேம்னா 11 - 1, 7th டேம்னா 7 - 1, 21st டேம்னா 21 - 1. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளவு? 20. அவ்வளோதான். சரிங்களா சார்? எதுக்காக சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்? நம்ம ஜென்ரல் டேம் ஃபார்முலா படித்தோம் சாமி. ஜென்ரல் டேம் ஃபார்முலா என்ன? TR+1 படித்தோமா இல்லையா? இதுதான் ஜென்ரல் டேம் ஃபார்முலா படித்தோம். TR+1 = NCR x⁻n - r இன்ட்டு a⁻rன்னு படிச்சிருப்போம். இதில் டீங்கிறது டேர்மு. இப்போ 11th டேம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஆருக்கு பதிலாக நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா தான் 10 + 1 வந்து என்னவா மாறும்? 11ஆக மாறும். புரியுதுங்களா? அதே மாதிரி 7th டேமை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஆருக்கு பதில் நீங்கள் என்ன கொடுக்கணும்? 6 கொடுக்கணும். 6 கொடுத்தா தான் 6 + 1 வந்து 7ஆக மாறும். இப்போ 21st டேம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஆருக்கு பதில் 20 + 1 ஆறு இருக்கிறதுல 20 கொடுத்தா தான் 20 + 1 வந்து 21st டேமை வந்து மாறும். புரியுதா சாமி? நீங்கள் என்னென்னா மாற்றி நீங்கள் வந்து ஆருக்கு பதில் வந்து நீங்கள் 11 கொடுத்தீங்கன்னா அது 12th டேமாக மாறிவிடும். அப்போது பர்டிகுலர் டேம் கண்டுபிடிக்க சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஆரோட வேல்யூவில் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுலேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். 11th டேம்னா 11 - 1, 7th டேம்னா 7 - 1, 21st டேம்னா 21 - 1. அப்போ இதுதான் பர்டிகுலர் டேமில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பர்டிகுலர் டேர்ம்ஸினுடைய சம்ஸ் வந்து பார்க்கலாம். Thank you, students.